பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் சமீபத்தில் பேசிய வீடியோ இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அதில் மணிகண்டன் பேசுகையில், பாஜகவுக்கு ஒரு மணிகண்டன் வந்துவிட்டேன், இனி விடமாட்டேன், அண்ணாமலைதான் தமிழ்நாட்டின் முதல்வர் என்று நாக்கை மடித்து துள்ளி குதித்து பேசிய வீடியோ இப்போ இணையத்தில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் நேரம் நெருங்கிவிட்டால் மேடை நிகழ்ச்சிகளில் சில சுவாரஸ்யமான காட்சிகள் நடைபெறுவது இயல்புதான். அதை ஒரு சிலர் ட்ரோல் செய்தும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ட்ரெண்ட் செய்து விடுவார்கள். அந்த வகையில்தான் இப்போது பட்டிமன்ற பேச்சாளர் பாஜகவை ஆதரித்து பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் பட்டிமன்றத்தில் நகைச்சுவையாகவும் கருத்தாகவும் பேசி பலரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கும் மணிகண்டன் சமீபத்தில் பிஜேபிக்கு ஆதரவாக திமுகவை எதிர்த்து பேசியிருக்கிறார். அந்த வீடியோ தான் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. அதில் மணிகண்டன் பேசுகையில், இன்னைக்கு இலங்கையில பிச்சை எடுக்கிறான், பங்களாதேஷ்ல சாகுறான், ஆனா இந்தியா இப்படி கட்டமைப்போடு இருக்க காரணம் மோடி தான். கைத்தட்டுங்க, விளக்கேத்துங்கன்னு சொன்னா கிண்டல் பண்ணுறாங்க. உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டாட தீப்பொறி ஆறுமுகம் இருக்கான்னு நினைக்காதீங்க. பிஜேபிக்கு ஒரு மணிகண்டன் வந்துட்டேன்டா, விடமாட்டேன், எனக்கு என் உடம்பெல்லாம் எரியுது. ஓட்டை யாருக்காவது மாற்றி போட்டீங்க? உதட்டை கடித்தபடி ஆள்காட்டி விரலை ஆட்டி ஆட்டி மிரட்டியபடியே நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்ல அங்கு இருப்பவர்களே சிரிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பேசிய மணிகண்டன், முடியலை, ஏன்னா இஸ்ரேலில் சண்டை வரும்போது அவர் பிள்ளைகளை காப்பாற்றிய போது இஸ்லாமியர் என்று பார்க்கல, கிறிஸ்தவர்னு பார்க்கல, முதலியார்னு பார்க்கல, செட்டியார்னு பார்க்கல, தேவர்னு பார்க்கல, ஆதி திராவிடர்னு பார்க்கல, இந்திய பிள்ளைகள் என்று நம்ம பிள்ளைகள் என்று நினைத்த தலைவர் வேணும்டா என்று நெஞ்சிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு போடுங்கடா ஓட்டு என்று கெஞ்சியது போல பேசுகிறார். பிறகு அண்ணாமலை கையில் தமிழ்நாட்டை ஒப்படைக்காமல் நான் சாக மாட்டேன் என்று அவர் கத்தியபடியே சொல்லிக் கொண்டிருக்க இந்த வீடியோ இப்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதே நேரத்தில் இந்த வீடியோவை இணையத்தில் பகிர்ந்து வரும் நெட்டிசன்கள் இதற்கு பழைய காமெடி நடிகர் ஓமகுச்சி ரியாக்ஷனை வைத்து இவரோட வீடியோவில் கலாய்த்து வருகிறார்கள். இவர் பேசிய ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு திரைப்படத்திலிருந்து கவுண்டர் லைன்களை எடுத்து கலாய்த்து வருகிறார்கள்.